உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய திமுகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் 6000 பேர் திமுகவில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் பேசிய ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டது போல் தற்போதைய சென்னை மேயரும் அறிவிப்புகள் வெளியிட்டாரே தவிர நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின் வரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய திமுகவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மேம்பாலங்களாவது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். ஒன்றும் கிடையாது, வெறும் அறிவிப்புகள் தான். எப்படி ஜெயலலிதா 110 விதியை பயன்படுத்தி கடந்த 5 வருஷமோ இப்போ 4-5 மாசமா சட்டமன்றத்தில் 110 விதியை பயன்படுத்தி அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி மாநகராட்சி கூட்டத்தில் மேயராக இருக்கக்கூடியவர் வெறும் அறிவிப்புகளை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாரே தவிர ஏதாவது செயல்பட்டு இருக்கிறதா, நடந்திருக்கிறதா, நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா எதுவும் கிடையாது.